இன்றைக்கி தூத்துக்குடியில் உள்ள ஃபிஷிங் ஹார்பர் மீன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. அதாவது இதான் வண்டி. அதாவது 20 கூடை கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க. 20 கூடைக்கு மேலே மீன் இருக்குது. நான் கீழேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஊசி கனவான்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. நான் லைட் அடித்து காட்டுறேன். நான் முடிஞ்சால் கையிலையும் எடுத்து காமிக்கேன் பாருங்கள். இது வந்து நாங்கள் வந்து ஊசி கனவான்னு சொல்லுவோம். நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. சரியா? ஆனால் அவங்க காலையிலையும் பிடிச்சிருக்கலாம், மத்தியானமும் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து கரைக்கு வந்து சேர்றது பார்த்துக்கிட்டே நைட்டு தான் மீன்கள் வந்து இறங்கும். அதனால் கொஞ்சம் ஐஸ் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தெருதான், அந்த மையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் டேமேஜ் கிடையாது. சூப்பராக இருக்கும். கிரேவிக்கும் சரி, பொரிக்கிறதும் சரி. பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், கிளாத்தி, அதாவது கருப்பு கிளாத்தி. ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு அதனால் என்னால் தூக்க முடியலை. எதுக்குன்னா நான் தனியாக தான் போயிருந்தேன். நான் அதை தூக்கி உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக தெளிவாக காமிச்சேன்னு வைங்களாம். என்னால் அடுத்த வீடியோ உங்களுக்கு எடுக்க முடியாது. அதனால நான் கையில் எடுக்காமல் காமிச்சிருப்பேன். கிளாத்தி தான் இருக்கையிலே அதிகம். அதாவது ஒரு 10 கூட